அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளிலே அவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனங்களை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். அஸ்தமன போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள், வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்போது இதில் சாயங்காலம் அஸ்தமனமானது என்று சொல்லியிருக்கிறது. சாயங்கால நேரம், அஸ்தமனம்னா சாயங்கால நேரம். அஸ்தமனமான போது ஜனங்கள் ஆண்டவரை தேடி வராங்க, இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவை தேடி வருகிற நேரம் காலை நேரமோ மத்தியான நேரமோ இல்லை, இது ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு நேரத்தில் வராங்க. சாதாரணமாக பகல் முழுவதும் ஆண்டவரை தேடாமல் சாயங்காலத்தில் தேடினார்கள். ஆண்டவரும் தன்னிடத்தில் வந்தவர்களை பார்த்து, இப்பமா வாரது, பகல் பூரா எங்கே போனீங்க, ஏன் இப்போ வாரீங்க, நேரமே வந்திருக்கலாமே, அப்படி ஒன்றும் கேட்காம வந்த ஜனங்கள் பிசாசு பிடித்தவர்கள், நோய் பிடித்தவர்கள். பிசாசு பிடித்தவர்கள், நோய் பிடித்தவர்கள். இந்த ரெண்டையுமே ஆண்டவர் ரெண்டுக்கும் ரெண்டு விதமான காரியங்களை செய்து விரட்டவில்லை, சுகமாக்கவில்லை. ரெண்டுக்குமே ஒரே காரியம், தம்முடைய வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்தினார். அதே வார்த்தையினாலே வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், சுஸ்தமாக்கினார். அவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை தாகத்தோடு தேடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எந்த காரணமும் சொல்லாமல் எந்த நேரமானாலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சாயங்காலம் அல்லது அஸ்தமனம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, பகல் முடிய போகிறது, இன்னொன்று இரவு ஆரம்பிக்க போகிறது, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் வெளிச்சம் அணையப் போகிறது, இருள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட பகல் நல்ல வெளிச்சம் மறைகிற முடிவடைகிற நேரத்திலே ஆண்டவரை தேடி போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இனி முடியாது, இனி சமயம் போயிட்டு, இனி கிடைக்காது, இனி நடக்காது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை உள்ளதுதான் சாயங்காலம், அஸ்தமனம். சங்கீதம் 30 சொல்லியிருக்கிறது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், சாயங்காலத்திலே அழுகை தங்கும் என்று சொல்லியிருக்கிறது. சாயங்காலமானால் என்ன தங்கும்? அழுகை தங்கும். அப்போ சாயங்காலம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு முடிவு, இனி அவ்வளவுதான் என்று சொல்லத்தக்க ஒரு நேரம்தான் சாயங்காலம் அல்லது மாலை நேரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்கள் முடியாது, கிடைக்காது, நடக்காது, சாயங்காலம் ஆகிப்போச்சு, முடிவு வந்துடுச்சு என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியங்களுக்கு தீர்வு சொல்லுகிற அல்லது நன்மை செய்கிற, உங்கள் காரியத்துக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு அந்த சாயங்கால வேளையிலே வந்த ஜனங்களுக்கு சோத்திரம் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்தினார், நோயாளிகளை சுகமாக்கினார். அப்போ ஆண்டவர் பிசாசை போன்னு சொன்னாருன்னோ, கையை வச்சு ஜெபம் பண்ணாருன்னோ சொல்லலை, பிசாசை துரத்தினார். அதே போல வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். துரத்தினார் சொல்லியிருக்க. ஏன் அவனை துரத்தணும்?
அவனை ஏன் ஆண்டவர் போட்டு துரத்துனாரு அப்படிங்கிறதுக்கு நான் யோசித்து ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஏன் துரத்துனீங்க அவனை என்பதாக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்படின்னா என்ன, இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, முதல் உண்டு பண்ணின மனிதனை ஆண்டவர் துரத்தினார்னு போட்டிருக்கு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஏதேன் தோட்டத்திலே நல்ல கனிகள் உண்டு, ஏதேன் தோட்டத்திலே நல்ல நதிகள் உண்டு, ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான நல்ல வேலைகள் வரும். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரும் வந்து இவங்களோட உலாவிக் கொண்டிருந்தார். அப்போ இப்போ என்னாச்சுன்னா, இந்த மனிதனை ஆண்டவர் துரத்துறாரு. ஏன் துரத்தினாரு? துரத்துவதற்கு ஒருவன் காரணமாயிருந்தான். படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படிங்க. முதல் 2 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அவர் ஸ்திரியை நோக்கி, அந்த சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தந்திரக்காரன் பாருங்க எப்படி வந்திருக்கான். அவன் எப்படி கேட்டிருக்கணும்? தோட்டத்தில் உள்ள ஒரு கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? மீதி எல்லாம் சாப்பிட சொன்னாரே, இதை மட்டும் ஏன் சாப்பிட சொல்லலை அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் ஸ்திரீயின் வாயிலிருந்தே வார்த்தை வரணுன்றதுக்காக தந்திரமாக ஒரு கேள்வி கேட்குறான். எப்படி கேட்குறான்? தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படிங்கிற. உடனே அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாள்? ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், அத்தனை விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு, விருட்சத்தின் கனியை குறித்து, அந்த விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு, நீங்கள் செத்து போகாதபடிக்கு, சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இவ உடனே சொல்றா, கொஞ்சம் நஞ்சமா அவன் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டான், ஒரு கேள்வி தான் கேட்டான். ஆனால் இவ 10 பதில் சொல்கிறான். அவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னா இல்லை, அல்லது ஆமாம் சொல்லணும். அப்படி இல்லை, நாங்கள் எல்லாம் புசிக்கலாம், ஆனால் ஒரு மரம் இருக்குது தோட்டத்துக்கு நடுவில், அதுக்கு கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்லிட்டான். உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஓ இவ என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லிட்டு, அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறக்கும், இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீவன் உண்டாகும், கண்ணு திறக்கும், உங்களுக்கு உயிர் உண்டாகும், எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்லிட்டான், தேவனை போலே நீங்கள் மாறிடுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை ஆண்டவர் இதை சாப்பிடப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இதை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே இதை சாப்பிட்டுட்டீங்க, கண்ணு திறந்துடும், சாக மாட்டீங்க, தேவனை போல மாறிடுவீங்க. இந்த ஏவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, இந்த விஷயத்தை ஆண்டவர் சொல்லாம விட்டுட்டாரே, இத்தனை எல்லா விஷயத்தையும் கொடுத்தாரு, தோட்டத்தை கொடுத்தாரு, இதை மட்டும் எங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டாரு, அப்போது ஆண்டவர் வேணும்னே எங்களை வச்சுட்டாரோ அப்படிங்கிறது போல் அவன் நினைத்து பழத்தை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால், புருஷனும் சாப்பிட்டான். இப்போ ஆண்டவர் வரும்போது 2 பேரும் ஓடுறாங்க, 2 பேரும் ஓடி ஒலிக்கிறார்கள். ஆண்டோட சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார். பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு பயந்த பற்றி வசனத்துக்கு பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் படிங்க.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு சன்னதி விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்போ முந்தி நடந்தார்கள் ஆண்டவர் கூட. இப்போ ஆண்டவர் கூட நடக்க இஷ்டம் இல்லை, பயம், கலக்கம், ஒளிந்து கொண்டார்கள். ஐயோ எங்கே ஆதாம் எங்கே ஏவாள்னு ஆண்டவர் தேடுறாரு. தேடினால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒழிச்சிட்டாங்க. ஆண்டவர் சத்தமாக கேட்குற, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நிர்வாணி ஆகிட்டேன், உமக்கு பயந்து நான் இப்போ ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீ பயந்த? எதுக்கு நீ பயந்த? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டபோது அந்த அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யார் சொன்னது? யார் உனக்கு சொன்னாங்க? புசிக்க வேண்டாம் என்று. ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தப்பண்ணிட்டான். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? விருட்சம் இது விலக்கின விருட்சம், அவைகளெல்லாம் கொடுக்கப்பட்ட விருட்சம். ஆனால் இந்த ஒரு விஷயம் விலக்கப்பட்ட விருட்சம். விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். உடனே என்ன சொல்றேன் பாருங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி பார்த்துருங்க. அவன் சொன்ன, ஆமா ஆண்டவரே சாப்பிட்டுட்டேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லலை. உடனே தூக்கி குற்றத்தை ஏவாள் மேல போடுறான். என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். அந்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா. நீங்க என் கூட இருக்க சொல்லி ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டீங்களே, அவதான் தப்புன்னா. நான் புசித்தேன். நான் தனியா இருந்திருப்பேன், ஓத்திரம் இல்லாமல் இருந்திருப்பேன். ஆனா நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ என் கூட இருப்பது ஒரு ஆளை கொண்டு வந்து தந்தீங்களே, அவதான் இப்படி ஒரு பெரிய சிக்கலை ஒன்று பண்ணிட்டா. எனக்கு அவதான் எனக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறான். உடனே ஆண்டவர் அவள்கிட்ட கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஏன் பண்ண அப்படின்னு கேட்கிறார். ஸ்திரீயானவள் அதுக்கு ஸ்திரீ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவ சொல்றா, சர்ப்பம் குளிச்சுச்சு, சர்ப்பம் சொல்லுச்சு அப்படி சொல்லல. சர்ப்பம் என்ன பண்ணினது? வஞ்சித்தது. நான் புசித்தேன். ஆதாம் தூக்கி ஏவாள் மேல போட்டா, ஏவாள் தூக்கி பாம்பு மேல போட்டா, சர்ப்பத்தின் மேல், பிசாசின் மேல் போட்டுட்டான். இப்ப யாருமே 3 பேருமே ரெண்டு பேருமே தாங்கள் செய்த தவறை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலை. தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அவன் சொல்லி பண்ணிட்டேன், இவன் சொல்லி பண்ணிட்டேன், இவன் சொல்லி பண்ணிட்டேன். சில ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய குற்றங்களை தூக்கி போட்டு கடைசியில் சாத்தான் மேலே போட்டாங்க. சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். வரப்போறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை என்ன செய்வாய்? நசுக்குவாய் என்றார். தோத்திரம். அப்படியானால் இந்த 2 பேரும் சாத்தானுடைய தந்திரத்திலே ஏமாற்றப்பட்டு அந்த கனியை புசித்ததினால் அவர்களை ஏமாற்றினவனை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்து அவனுக்கு ஒரு சாபம் போடுறார். என்ன? இனிமேல் நீ நடந்தது, அதுக்கு முந்தைய பாம்பு நடந்து தெரிஞ்சிருக்கு. ஏதேன் தோட்டத்தை இப்படி பாவத்தை செய்ததினால் ஆண்டவர் அதுக்கு ஒரு இது கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால், நீ இப்படி செய்தபடியினால், இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி சாபம் போட்டுட்டார். இதுக்கு முந்தைய பாம்புக்கு கால்கள் இருந்திருக்கு, இந்த மிருகங்களைப் போல நடந்து வந்திருக்கான். ஆனால் இந்த தவறை செய்தபோது ஆண்டவர் போட்ட சாபம் காலெல்லாம் போயிட்டு, அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, இனி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா வயிற்றில தான் நீ போன, வயிற்றினாலே நகர்ந்துதான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நீ எத்தனை நாள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். உனக்கு காலும் கை ஒன்றும் கிடையாது,
ஊந்து தான் போகணும், வயிற்றில் தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்படி சொல்லி அவனை சபித்து விட்டு இந்த மனுஷனை, கர்த்தருடைய பிள்ளைகளே, துரத்தி விட்டார். மனுஷனை துரத்தி விட்டார். பாம்புக்கு சாபம் போட்டாரு. அதே வேளையில் பாம்புக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்பதை ஏதேன் தோட்டத்திலே வைத்து சொன்னார். சர்ப்பத்தை அல்லது சாத்தானை மிதிக்கிற ஒருவர் வரப்போகிறார் என்று, ஒரு ஸ்திரீயின் வித்தாக ஒரு இரட்சகர் வரப்போகிறார் என்று ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். கடைசி வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷனை என்ன பண்ணினாராம்? துரத்தினார் என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த மனுஷன் துரத்தப்படுவதற்கு காரணம் ஏதேன் தோட்டத்திலே சாத்தான், தந்திரமுள்ள சாத்தான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது பிசாசை துரத்தினார். அல்லேலூயா. மட்டுமல்ல, சீஷர்களை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று மார்க் 16:16 படிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். ஞானஸ்தானம், அதுக்கு முந்தின 2 வசனம் படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதல்ல சொல்றது ஆண்டவர், என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் யாரை துரத்துவாங்க? பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன் ஆண்டவர் முதல் அதிகாரம் கொடுத்தாருன்னா, இந்த பிசாசினாலதான் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் வெளியே துரத்தப்பட்டார். அப்ப வெளியே துரத்தப்பட்ட மனிதனை ஆண்டவர் பிசாசின் கீழ்ப்படிந்ததுனால தான் வெளியே துரத்தினார். அப்ப மனிதனை வெளியே துரத்துவதற்கு காரணமாக இந்த பிசாசை துரத்துவதற்குத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்திலே முதல் அதிகாரம், முதல் பவர், முதல் அத்தாரிட்டி கர்த்தருடைய பிள்ளை என்னவென்று சொன்னால், பிசாசுகளை துரத்துவார்கள். தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். பிசாசுகளை ஊழியக்காரர்கள் ஜெபித்து துரத்தி கொண்டிருக்கிறார்கள். தோத்திரம். அப்போ பிசாசுகளை அழிப்பதற்கு, பிசாசின் தலையை நசுக்குவதற்கு தான் இயேசு வந்தார் என்பதை இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அந்த பிசாசை துரத்துவதற்கு ஆண்டவர் வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணி அவனை மிரட்டி சத்தம் போட்டு எடுத்து விரட்டினாருன்னு சொல்லலை. மத்தேயு சுவிசேஷம் 8:16 வசனத்திலே தம்முடைய வார்த்தையினால் படிக்குமா? அந்த வசனம் 18:16 இல்லை 8:16 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே அவருடைய வார்த்தையினாலே துரத்தினார். நோய்களை அவருடைய வார்த்தையினாலே சுகமாக்கினார். அப்போ இந்த மனிதனை வெளியே துரத்துவதற்கு காரணமாக இந்த பிசாசை துரத்துவதற்காகவும் அவன் தலையை நசுக்குவதற்காகவும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வேற எந்த விதத்திலும் பிசாசை துரத்துறதில்லை. வார்த்தை தான், வசனம் தான். அப்ப இந்த வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தை என்று சொல்லுகிற போது, ஒரு பெரிய 100க்கு அதிபதி வாரா, ஐயா என் வேலைக்காரன் சோம்பில்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் எங்கள் வீட்டுக்கு நான் வாரேன் வீட்டுக்குன்னு சொன்னார் ஆண்டவர். உடனே அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். உடனே ஆண்டவருக்கு இப்படி இவ்வளோ விசுவாசமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு, சரி நீ போ, அவன் சுகமாயிருப்பான்னு சொன்னார். அவன் போனபோது எந்த சமயம் இயேசு சொன்னாரோ அதே அந்த மணி நேரத்தில் சுகமடைந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டான்.
கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் எங்கே இருந்தாலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிறார், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோமானால், எது அஸ்தமனமானாலும் சரி, எது முடிந்து போனாலும் சரி, எது இல்லாமல் போனாலும் சரி, எது அழிந்து போனாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். கையை வைத்தாலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆகவே வார்த்தை வசனம் மிக முக்கியம். வார்த்தைன்னா என்ன வார்த்தை? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அந்த வார்த்தைன்னா என்ன பிரயோஜனம்? எத்தனையோ வார்த்தை இருக்கு. மனுஷ வார்த்தை, அரசியல்வாதிக்க வார்த்தை, இன்னும் வக்கீலுக்கு வார்த்தை, போலீஸ்காரனுக்கு வார்த்தை, இன்னும் பல பல வார்த்தைகள் இருக்கிறது. அதே வேளையில் ஆண்டோடைய வார்த்தையில் என்ன பிரயோஜனம்? எது ஆண்டோடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனம் படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. கவனிங்க, இந்த வார்த்தை இடையில வந்ததல்ல, ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தி வந்ததல்ல. இந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது. ஆதியிலே, இன் த பிகினிங். ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு வார்த்தை ஆரம்பிச்சு போட்டிருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு ஒரு தொடக்கமே சொல்ல முடியாது. ஆதி ஆதி எப்போ? ஆதி அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் வேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஆதி என்று சொன்னால் அந்த வருஷத்தை சொல்லவே முடியாது, அந்த காலத்தை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத காலத்திலேயே வார்த்தை இருந்தது. ஆதியிலே, இந்த பிகினிங், வார்த்தை இருந்தது. தோத்திரம். அப்படி ஆதியிலே இருந்தது. அப்போ எத்தனை உலகத்தில் எத்தனை வார்த்தைகள் இருக்குதோ அத்தனை வார்த்தைகளுக்கும் முந்தின வார்த்தை கர்த்தருடைய வசனம். அத்தனை வார்த்தைகளுக்கும் முந்தினது ஆண்டுடைய வசனம். ஆண்டுடைய வார்த்தை எல்லா வார்த்தைகளுக்கும் முந்தினது. சரி, அந்த வார்த்தை என்னது? அந்த வார்த்தைன்னா யாரு? படிச்சு பாருங்க, தொடர்ந்து படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்கேயோ இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்துச்சு, இவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லல, தேவனிடத்தில் இருந்தது. அடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தையினாலே இந்த பூமியிலே நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, நம்ம பார்க்காதது வானத்தில் இருக்குது, பூமியில் இருக்குது, பாதாளத்தில் இருக்குது, நம்ம காணாத எத்தனையோ காரியங்கள் அங்கங்கே இருக்குது. அவை அத்தனையும் அவரால் தான் உண்டாயிற்று. படிக்குமா? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த வார்த்தை என்பது ஆண்டவர் இயேசுவை காண்பிக்கிறது. ஆமென். வார்த்தை என்பது அவருடைய வசனத்தை காண்பிக்கிறது. இவைகள் எல்லாம் ஆதியிலே இருந்தது. அந்த ஆதியிலே இருந்த அந்த வார்த்தையினால்தான் உலகம் உண்டாயிற்று. நாம் காண்கிற எல்லாம் அவராலே உண்டாயிற்று. நம்ம காணாத பரலோகம், பூலோகம், பாதாளம் எல்லாவற்றிலும் உள்ளவைகள் எல்லாம் அவரால் தான் உண்டாயிற்று. அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவராலே அல்லாமல். படிங்க வார்த்தை. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ உண்டானதோ எல்லாம் அவரால் தான் உண்டாயிற்று. தோத்திரம். உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை, இயேசு இல்லை, அப்படி இப்படின்னா அவர் இல்லை, இவர் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாம் அதெல்லாம் தானாக வந்தது. சூரியன் தானாக வந்துச்சு, சந்திரன் தானாக வந்துச்சு, நட்சத்திரம் தானாக வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றும் தானாக வரவில்லை. எல்லாவற்றையும் இயேசு உண்டாக்கினார். தோத்திரம்.
அப்போ தெய்வ மக்களே, இந்த வார்த்தை ஆகிய ஆண்டவர் இயேசுதான் உண்டாக்குகிற தெய்வம். அப்போ அந்த வார்த்தையை நம்ம உபயோகிப்போமானால் இல்லாதவைகள் நமக்கு உண்டாகும். இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோமானால் முடிந்து போனாலும் கூட ஆரம்பிக்கும். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம் இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினால்தான் பிசாசை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை குணமாக்க முடியும். தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையிலே ஒரு குடும்பம், ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் பயங்கரமான, பிறந்தது முதல் பயங்கர நோய் பிடிச்சிட்டான். தகப்பன் துக்கமடைந்து குடிகாரன் ஆயிட்டான். தாயின் துக்கத்தோடு இருந்தார்கள். நிறைய ஜோசியமெல்லாம் பார்த்தாங்க. ஜோசியம் பார்த்தபோது ஜோசியக்காரன் சொன்னால் பையன் 18 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆகவே அவர்கள் அங்கும் இங்கும் போய் கடைசியில் அந்த தாய் ஒரு தீர்மானம் பண்ணிச்சான். தகப்பனுக்கு பயங்கரமான நோய், பயங்கர நோய், குடும்பத்தில் பெரிய சாபம். அந்த தாய் சொல்லிச்சான், இன்னைக்கு நம்ம எல்லாரும் தற்கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணும்போது தாய் சொல்லிச்சா, நம்ம ஒன்று செய்வோம், நம்ம ஒரு கிறிஸ்தவங்க, நம்ம இதுவரைக்கும் சர்ச்சுக்கே போகல, இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை தேடலை. ஆகவே மரிப்பதற்கு முன்னே ஒரு சபைக்கு ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் உட்காருவோம், அப்படி உட்கார்ந்துட்டு போய் செத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க குடும்பமாக அங்கே போன போது அவருடைய தோற்றம் பார்த்தா பிச்சைக்காரங்க வந்தது போல் இருந்துச்சான். உடனே அந்த சபையில் வெளியே நின்ன அந்த ஆட்களையில் உள்ளே அனுப்புகிறவர் சொன்னாரா, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க வெளியே. அங்கே பார்த்தா நிறைய பைசா பிச்சை வாங்குறதுக்கு உட்கார்ந்துருக்கவங்க இருக்காங்க, அவங்க அங்கே போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. ஐயோ, நம்ம ஆண்டவரை தேடி வந்தால் உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்களே என்ற கவலையோடு சரி அங்கேயா போய் உட்காரணும் உட்கார்ந்தாங்கண்ணா. உட்கார்ந்த பொழுது உள்ளே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்த அந்த பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாராம். என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்? தற்கொலை செய்ய வேண்டும், வியாதி, புருஷன் வீட்டில் வியாதியாக இருக்கிறார், எல்லாம் பையனுக்கும் பயங்கர வியாதி. ஆகவே இந்த குடும்பம் தற்கொலை செய்ய வேண்டும் என்றும் சாவதற்கு முந்தி ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டு போகலாம் என்று வந்திருக்கிற ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியே பிச்சைக்காரர் உட்கார்ந்துருக்கிறதுல உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னார். அவ்வளோதான் ஆச்சரியம். இவர்களுக்கெல்லாம் அது அப்படி அதிசயமாயிட்டது. ஆண்டவரே, நீங்கள் இப்படி எங்களை பற்றி நினைக்கிறீங்களே, எங்களை பற்றி இப்படி யோசிக்கிறீங்களே, சிந்திச்சிட்டீங்களே, எங்களை பற்றி இப்படி வெளிப்படுத்தல் சொல்லிட்டீங்களே என்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அப்படியே கண்ணீரோடு தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போனால் சுவேனமாக இந்த புருஷன் எழும்பி உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு வாரம் கழித்து அவரை போய் செக் பண்ணி பார்த்தா அவருடைய நோய்கள் ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த பையனுக்கும் அற்புத சுகம் உண்டாயிற்று. இப்போ அந்த பையன் 18 வயசுலே செத்து போக வேண்டியவன் என்று சொல்லப்பட்ட அந்த பையனுக்கு இப்போ 42 வயது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் மனிதர்கள், உலகம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் ஆண்டவருடைய வசனம் உங்களை விடுவிக்கும், ஆண்டவருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், ஆண்டவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும், ஆண்டவருடைய வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். ஆகவே அருமையான தெய்வ மக்களே, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். படிங்க அந்த வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் சொல்றாரு. ஒரு வார்த்தை சொல்ற, சத்தியத்தை வசனத்தை பிடிச்சு வாழ்றவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வாசலை திறங்க அப்படின்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சத்திய வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி வாழ்கிற தெய்வ மக்களுக்கு பிசாசின் கிரியைகள் அழிக்கும் வல்லமை, நோய்களிலிருந்து விடுதலையாகிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆகவே இந்த அருமையான வசனத்தை கேட்கிற தெய்வ மக்களே, நீங்கள் எந்த வார்த்தையும் நம்ப வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவன் தரும்.
அந்த வார்த்தை உங்களை சகலபதிக்கும். ஆண்டவர் இயேசு தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் வல்லமை ஆண்டவரே இதை கேட்கிற மக்களுடைய உள்ளத்தில் இறங்கட்டும், இல்லத்தில் இறங்கட்டும். வியாதிகள், பிசாசின் கிரியைகள் உம்முடைய வார்த்தையினாலே அழிந்து போவதாக. விடுதலையோடு உம்மை சேவிப்பார்களாக. உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து பெருகுவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.